வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனந்த் சுபையன். இன்னைக்கு ஜோதிட தகவலில், அதாவது எல்லாம் நம்பிக்கை யூடியூப் சேனலில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுது தான் பார்க்க போகிறோம். சனி வக்கர பயிற்சின்னு சொல்லும்போது சனி பகவான் வந்து பின்னோக்கி வர போகிறாரு. அதாவது இந்த ஒரு 5 மாதம், ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த பயிற்சி நடக்க போகுது. இந்த பயிற்சி பின்னோக்கி வரனால சில நன்மைகள் தான் கிடைக்க போகுது, அப்படி தான் சொல்லணும். அப்போது இது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கன்னிராசின்னு சொன்னோன்னே உங்களுக்கே ஞாபகம் வரும், கும்பத்துலேருந்து கன்னின்ற போது 6ஆம் இடத்தை குறிக்குது. 6ஆம் இடம்ன்ற போது நம்மளுக்கு தொழில் ஸ்தானம், தொழில் கூடலாம், நோய் ஸ்தானம் நிறைய சொல்லலாம், எதிரிகள் ஸ்தானம், அப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல கன்னிராசிக்கு வந்து இந்த வக்கர பயிற்சி மூலமாக எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சனி பகவானுக்கு எப்பவுமே ஒரு விஷயம் உண்டுங்க. அவருடைய பார்வை 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வைன்றது வந்து ஒரு பார்வை சிறப்பு உண்டு. அப்போது அவருடைய பார்வைன்னு இருக்கும்போது கன்னிராசிக்கு வந்து 8ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடம் பார்க்காரு. அதுதான் மறைவு ஸ்தானத்தையே பார்க்காரு. ஒரு விஷயம் உண்டு, சில நேரங்களில் மறைவு ஸ்தானம் பார்க்கும்போது மறைமுகமாக பல யோகங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ என்னென்ன பலன்கள், எப்படிப்பட்ட பலன்கள் இவர் கொடுக்க போகிறான்றதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைக்கான பணம் வந்துடுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த பணம் எப்படியாவது உங்கள் கைக்கு வந்து சேரும். சரிங்களா? இது வரைக்கும் பணம் மேலே இருந்த தடை விலகுதுங்க. இந்த காலகட்டங்களில் விலகி உங்களுக்கு தேவையான பணங்கள் உங்களை வந்து சேர்ந்துட்டுருக்கும். கடன் பிரச்சனையில் ஒரு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, வங்கி தொடர்பான விஷயம், பேங்க் சம்மந்தமான ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அதுவும் கை கூடதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா, பணம் வந்ததும் நீங்கள் இப்போ ஒரு லோனுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா அதை வச்சு நீங்கள் வீடு, கார்லாம் வாங்குறதுக்குள்ள வாய்ப்புகளையும் உண்டாகும். சரிங்களா? இந்த கமிஷன் துறையில் இருப்பாங்க தெரியுமா, அந்த கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில், அதாவது அவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துலையும் புதிய வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகம் சார்ந்து புதிய தொழில் தொடங்குவாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக அவங்க அந்த ஆடி 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த தொழில் கண்டிப்பாக விருத்தி அடையும், வளர்ச்சி அடையும். அதன் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறையும். சரிங்களா? எதுலேயுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இப்போ இந்த நேரத்தில் செயல்பட போகிறீங்க. அது மட்டும் கிடையாது, 3ஆம் இடத்தை பார்க்குற அப்படின்னு இருக்கும்போது நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. இந்த முயற்சி மூலமாக நல்ல ஒரு பலன் உண்டுங்க. சரிங்களா? இந்த காலகட்டங்களில் இன்னொன்று, குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி உண்டாகும். ஆனால் கணவன் மனைவி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். முக்கியமாக உங்கள் அம்மா வழி, அதாவது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தாய் வழி உறவுகிட்ட பேசும்போது சிந்திச்சுட்டு பேசுங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லும்போது அது உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல்களை கொண்டு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவசரப்பட்டு பேசாமல் கொஞ்சம் நிதானம் காட்டுவது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயங்க, உங்களுக்கு இந்த குரு பயிற்சியும் நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு புதிய உயர்வு கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சொல்லலாம்னா, வேலையில் ஒரு புதிய மாற்றம், இந்த மாதிரி விஷயங்களும் இந்த குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் ரெண்டும் சேர்ந்து இந்த வக்கர பயிற்சி காலத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உண்மை, அதாவது சில பேருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் நல்ல வேலையில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சொந்த வீடு வாங்குவீங்க, சொந்த வீடு வாங்குறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. அதுவும் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கல்வி ரீதியாக சில பயணங்கள் மேற்கொள்வாங்க. அந்த பயணங்களும் கொஞ்சம் அனுகூலமாக ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போய் படிக்கணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கான ஒரு நேரம் இப்போ வந்திருக்கு. நீங்கள் வெளிநாடு போகிறவங்க அதுக்கான முயற்சி எடுங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகலாம். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துகிட்ருக்கு. தலைவலி சம்மந்தமான பிரச்சனை, தலைவலி, வயிற்று வலி, இந்த 2 விஷயம் காட்டுது. எதுக்குன்னா, நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு மருந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? குழந்தை வரம், இந்த குழந்தை வரம் வேண்டி நிறைய பேர் இப்போ கோயில்களுக்கு நிறைய பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சாதகமாக இருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக வருதுங்க. கவர்மெண்ட் சார்ந்த சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் சாதகமாக வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் அதில் முயற்சி எடுங்க. இன்னொன்று வந்து அரசியல் சம்மந்தமான அரசியல்வாதிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அரசியல்வாதிகளுக்கு இப்போ கொஞ்சம் சாதகமான சூழ்நிலை உண்டாயிட்டு இருக்கு. அதாவது மக்கள் இடத்துலேருந்து ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கிறதுக்கும் அவங்களோட பதவி உயர்வுக்கும் ஏற்படுவதற்கும் ஒரு அதிகமான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குங்க. சரிங்களா? அப்படின்ற போது மறைமுகமாக உங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்கும். உங்களுடைய பேர் வந்து உங்களுடைய தலைமை இடத்துல பேசப்படும். அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கன்னிராசிக்கு வந்து இந்த சனி வக்கர பயிற்சின்றது வந்து கண்டிப்பாக ஒரு நட்பலனை கொடுக்குற மாதிரி தான் காட்டுது. அப்போ இந்த உங்களுக்கு பரிகாரம்ன்ற பார்க்கும்போது ஒன்று சொல்லிக்கிறேன், கன்னிராசி என்பவர் வந்து காலபைரவ வழிபாடு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் நன்மைக்கு. நன்றிங்க.